Sugar FM ஸ்டேஷன்ல காமிச்சிருக்கீங்க. இனியவா இன்று with me ஆனந்தி and வருண். வணக்கம் and good morning. வணக்கம் and good morning. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப பெரிய விஷயத்தை பத்தி டீப் டைவ் பண்ணி பேச போறோம். டைவ்லாம் பண்ணி பேச போறோம்னா கடல் சார்ந்த விஷயம்னு சொல்லிட்டு உடனே நான் ரிவீல் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. ஆமா, கடல் சார்ந்த இல்ல, கடலை பத்தி தான் பேச போறோம். ஓஷன். ஆமா, கரெக்ட். சோ வேர்ல்ட் ஓஷன் டேவா இன்னைக்கு? ஆமா, வேர்ல்ட் ஓஷன் டேல இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாம் எங்க பாக்குற இடத்துல எல்லாம் ஓஷன் இருக்குன்னு தெரியும். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது நம்ம போய் டைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல டைவ் பண்ணலாம். ஆனா ஃபுல் ஓஷனை தேடி பார்க்கறது அப்படிங்கிறது கஷ்டம் இல்ல? கரெக்ட்டுங்க. ஸோ வந்து இந்தியா ஓஷன் எங்கே இருக்குன்னு தெரியும், ஆனால் அந்த வேர்ல்டு ஓஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு மத்தியில் ஒரு கேள்வி எழும்பலாம். இந்த ஹோல் ஓஷனே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கனெக்டட் தான். ஆப்வியஸ்லி நம்ம தான் அதெல்லாம் பிரித்து வச்சிருக்கோம். பட் நீரோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடலுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த எல்லா தனித்துவத்தையும் வந்து அந்தந்த நாட்டில் இருக்கவங்களாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டா தான் அதெல்லாம் அழியாமல் இருக்கும். அப்புறம் அந்த பயாலஜிக்கல் சர்க்கிள் இருக்கும், அந்த பயோடைவர்சிட்டியும் கரெக்டாக இருக்கும். அண்ட் கடல் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம அதை எந்த அளவுக்கு வந்து பாதுகாக்கணும், ப்ளஸ் என்னென்ன வேலைகள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தை பற்றியும் பேசுவோம். ஆமாம், எல்லாருக்குமே கடல் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நம்ம சின்ன வயசுல உணர்ந்திருப்போம். ஏன்னா எல்லாம் அந்த ஜியாகிரஃபி அந்த ஆன்சர் பேப்பர்லையும் வந்து கரெக்டாக அந்த ஓஷனை மார்க் பண்ணி நம்ம 5 மார்க் கண்டிப்பாக எடுத்துருப்போம். ஸோ அப்போ ஆரம்பிச்சு நம்மளோட எப்போவுமே வந்து கடல் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ட்ரூ. அண்ட் ஸ்பீஷீஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்பீஷீஸ் ஒரு லேண்டில் இருக்குது, அது வந்து அங்கே வந்து ஒரு ஹேபிட்டாட்டை உருவாக்கியிருக்கு அப்படின்னா அது வந்து கடலில் வந்து தான் வந்து இங்கே வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடல் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு கனெக்டிவான எஃபர்ட் கொடுக்குற ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லைஃப்க்கு ஒரு ஹோப்பாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஓஷனை பற்றி, அதாவது வேர்ல்டு ஓஷன் டேயில் பேசுறதுக்காக ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், கரெக்டான இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் சொல்கிற கெஸ்ட் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கடல் யோகா கற்றுக்க போகிறோம். இப்போ கடல் யோகா அதானே யோகா? ஏதாவது ஒரு ஆசனம் கற்றுட்டு பீச்சில் உட்காந்து பண்ணால் அது பேர் கடல் யோகா. சரி, பார்த்துலாமா? வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தோல் நோய்க்கான ஒரு தீர்வு. தோல் நோயில் முக்கியமாக தீர்க்க முடியாத நோயாக கருதப்படுவது சொரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய காலாஞ்சகப்படை என்ற சொரியாசிஸ் நோய்க்கான காரணங்கள் என்னன்னு பாருங்கள். அதனுடைய அறிகுறிகள் என்னென்னு இப்போ பார்ப்போம். முதல்ல வந்து தோலில் சிவந்த வட்ட தடிப்புகளாக தோல் வறண்டு அரிப்புத்தன்மையை ஏற்படுத்தும். அடுத்ததாக செதிலாக உதிர்வது போல இருக்கும். முழங்கை, முழங்கால், தலை, காதினுடைய பின்பகுதி இந்த பக்கத்தில் இந்த நோய் வந்து முதல்ல ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மீன் செதில் போல் உதிரும். அதனால் இதை வந்து நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது கை கால் நகங்களில் மாற்றங்கள் ஏற்படும். மூட்டுக்களை பாதித்து காலாஞ்சகவாதம் எனும் முற்றிய நோயாக, அதாவது சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயாக மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அனைத்து பொருத்துகளிலும், அதாவது இந்த மூட்டுகளில் எல்லாமே மற்றும் முதுகு தண்டுவடத்திலும் இந்த நோய் பெரும்பாலும் முற்றிய நிலையில் காணப்படுவது உண்டு. இது எல்லாமே இந்த நோய்க்கான அறிகுறிகள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நோய் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் முழுமையான காரணம் இதனால தான் இந்த நோய் வருது அப்படின்றது முறையாக வரையறுக்கப்படவில்லை. ஆனால் வறண்ட சருமம் உள்ளவர்களுக்கு இந்த நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அட்ரினல் சுரப்பிக்கான மருந்துகள் நம்ம சாப்பிடும் பொழுது, அதாவது மனக்குழப்பம், மனபயம் காரணமாக அதற்குண்டான மருந்துகள் நம்ம சாப்பிட்றோம். அதில் முக்கியமாக ஒரு மருந்து கார்டிகோஸ்டீராய்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மருந்துகள் சாப்பிடுவதன் மூலமாக இந்த நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கருவுற்றிருக்கும்போது ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றங்களினால் இந்த நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இரத்தத்தில் கால்சியம் சத்து குறைபாடுகளினாலும் இந்த நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம் மற்றும் அதிக அளவில் லாகிரி வஸ்துக்களை உபயோகிப்பதனாலும் இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் இந்த நோய் வந்த பின்னாடி அதிக அளவு மது அருந்துதல், புகைப்பிடித்தல் காரணமாக இந்த நோய் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இதெல்லாம் நம்ம வந்து இதுக்கான காரணங்களாக கண்டறிந்து அதை தவிர்க்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். பொதுவாக இந்த மாதிரி தோல் நோய்கள் வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக நாம் அசைவம் உண்பதை நிறுத்த வேண்டும். அசைவ உணவுகள் வந்து பொதுவாக இந்த கடல் உணவுகள் இந்த சரும நோய்களை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உப்பினுடைய அளவையும் நம்ம குறைச்சிக்கணும். மாலை வெயில் மனிதனுக்கு நல்லது என்ற குறிப்பீடுகளில் இந்த சரும நோய்களை தீர்க்கக்கூடிய முக்கியமான பங்கு நம்மளுடைய சூரிய வெளிச்சத்திற்கு இருக்கிறது. எனவே மாலை நேரத்தில், வெயில் நேரத்தில் அந்த 4 மணி முதல் 6 மணி வரை நமக்கு எப்போ வசதியாக இருக்குதோ அப்போ ஒரு அரை மணி நேரம் இந்த சூரிய வெளிச்சத்தில் உடலை காண்பிப்பது நோய் தீர்வதற்கான வழியாக அமையும். இப்போ இந்த காலாஞ்சகப்படை என்று சொல்லக்கூடிய சொரியாசிஸ் நோய்க்கு நம்ம என்னென்ன முதிரைகளை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து வருண முதிரை, இரண்டாவது தேனி முதிரை, மூன்றாவது
ஆதார முதிரை. இந்த 3 முதிரைகளையுமே ஒன்றன் பின் ஒன்றாக 20 நிமிடம் தொடர்ந்து செய்து வர நமக்கு முழுமையான தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த முதிரைகளை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல வருண முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் சுண்டு விரலினுடைய நுனியையும் பெருவிரலினுடைய நுனியையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்கி மற்ற 3 விரல்களையும் இப்படி நீட்டி வைத்திருக்க வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் வருண முதிரை. இரண்டாவதாக தேனி முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய ஆள்காட்டி விரலினுடைய ஒரு வளைவான பகுதி ஏற்படுத்தி பெருவிரலினுடைய அடியில் இந்த இடத்துல வைக்கணும். இந்த மாதிரி தொட்டு இப்படி வச்சுக்கணும். பெருவிரலை கொண்டு வந்து நடுவிரலினுடைய முதல் ரேகையினுடைய பக்கவாட்டில் இந்த மாதிரி இப்படி திருப்பி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேனியினுடைய கொடுக்கு போலவே இருக்கும். இது தேனி முதிரை. 2 கைகளிலும் செய்ய வேண்டும். இது தேனி முதிரை. மூன்றாவதாக ஆதார முதிரை. ஆதார முதிரை எப்படி செய்கிறதுனா 2 கைகளிலும் மோதிர விரலினுடைய நுனியை தொட்டு பிருத்திவி முதிரை செய்யணும். அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய ஆள்காட்டி விரலினுடைய நுனியால் பெருவிரலினுடைய நகக்கண் என்று சொல்லக்கூடிய அந்த மேட்டு பகுதியில் ஆள்காட்டி விரலை கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கணும். பாருங்கள், இந்த முதிரைக்கு பெயர் ஆதார முதிரை. இப்படி 3 முதிரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக 20 நிமிடம் தொடர்ந்து, ஒவ்வொரு முதிரையும் 20 நிமிடம் தொடர்ந்து செய்து வர வேண்டும். மாலை வெயிலில் நிற்கும்போது முதிரை செய்யக்கூடாது. சாதாரணமாக வெயிலில் நம்மளுடைய தோல் பகுதியை வெயில் உலர வைக்க வேண்டும். இந்த 3 முதிரைகளையும் தொடர்ந்து செய்து வருவதன் மூலமாக நமக்கு இந்த காலாஞ்சகப்படை என்று சொல்லக்கூடிய சொரியாசிஸ் நோயிலிருந்து விடுதலை ஆவதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். உணவில் பார்த்திங்கன்னா நம்ம அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக மீன் உணவுகளையும் கோழி உணவுகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டும். அடுத்ததாக பதப்படுத்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. மூன்றாவதாக நமக்கு புளிப்பு சுவை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் ஒரு விதமான அரிப்புத்தன்மையை ஏற்படுத்தும். எனவே அதையும் நாம் தவிர்க்க வேண்டும். இதையெல்லாம் முறையாக நம்ம பின்பற்றிட்டோன்னா இந்த நோய் வருவதற்கான காரணம் கண்டுபிடிக்கப்படாவிட்டாலும் நோயிலிருந்து வெளியிலே வருவதற்கான தீர்வுகள் நம்மிடம் இருக்கிறது. இதை முறையாக பயன்படுத்தி பலனடைய வேண்டும். தோல் நோய்களை பொறுத்தவரை நமக்கு தோல் நோய்கள் வந்துவிட்டால் மனதில் ஏற்படக்கூடிய பயமும் வெறுப்பும் அதிகமாக இருக்கும். எனவே தோல் நோய்கள் மனத்தோடு சம்பந்தப்பட்டு இருப்பதனால் உடனடியாக இதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனம் பாதிக்கப்பட்டால் நமக்கு மற்ற எல்லா நோய்களும் வந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே மனதினை செம்மையாக வைத்துக்கொள்வதற்கு நம்மளுடைய புற அழகினை பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு இந்த தோல் நோய்களுக்கான சிகிச்சை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த 3 முதிரைகளும் காலாஞ்சகப்படை என்ற நோயிலிருந்து நம்மை வெளிவரக்கூடிய ஒரு தந்திரமாகும். ஒவ்வொரு நாளும் பலவிதமான தீர்வுகள் உங்களை தேடி வந்தாலும் நீங்கள் பயன்படுத்துவதற்கு அதை தயாராக இருந்தால் மட்டுமே தீர்வுகள் உங்களுக்கு சாத்தியமாகும். ஒவ்வொரு தீர்வும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரட்டும். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்தி, உங்களுக்கு இந்த மாதிரி யோகாசனாலே நிறைய விதவிதமான யோகாலாம் இருக்குது அப்படின்னு தெரியும். உங்களுக்கு ஆசனாஸ்லாம் கற்றுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பெட் யோகான்னு தான் எனக்கு தெரியும். பெட் யோகானா அதாவது நீங்கள் படுத்துட்டே தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாற்றி நல்லா தூங்கிருக்கீங்க இல்லையா? தெரியடா, படுத்து தூங்கணும், உட்காந்தாலே நல்லா தூக்கம் வரும். கரெக்ட். ஆமாங்க, அது கரெக்டான ஆப்டான பர்சன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய உண்மைகள்லாம் வெளில வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா பிரேக் விட்டுறணும் உடனே. ஆமாம், புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியவை இன்று வித் ஆனந்தி அண்ட் வருண். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு கூலான விஷயம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேர் வைக்கிறதுல ஒரு ரைமிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளநீர் ஆரஞ்சு சுவை நீர் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக புதுச்சேரி சரவணன் வந்திருக்காரு. இளநீர் குளிர்ச்சி, ஓகே. அந்த ஆரஞ்சு நல்லா ஆக்சிடென்ட்லாம் இருக்கும், ஓகே. இளநீரையும் ஆரஞ்சையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நிறைய காட்டன்லேயே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்லாம் வச்சு விற்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வாட்டர் காம்பினேஷன் அப்படின்னு வாங்கி குடிப்போம். இது இயற்கையாக அவர் சூப்பராக ட்ரை பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இதை கேள்வியே கேட்காம சார் உடனே தாங்க சார் அப்படின்னு குடிக்கணும். நீங்க என்ன இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை, அவர் தந்தாருன்னா பரவாயில்ல, அவர் செய்யறதுன்னு சொல்லி தருவாரு. அதுக்கப்புறம் நம்ம தானே போய் செய்யணும். கரெக்ட், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால தான் அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி காமிக்க போறாரு. இளநீர் ஆரஞ்சு சுவை நீர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு இளநீர் ஆரஞ்சு சுவை நீர். இது எப்படி செய்யணும் முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். இளநீர், ஆரஞ்சு சாறு, எலுமிச்சை சாறு, தேன். தேன் இல்லை அப்படின்னா நம்ம தேன் பால் அல்லது வெள்ளைப்பாலும் பயன்படுத்தலாம். பட் தேன் பயன்படுத்தும் போது இதோட சுவையும் தரமும் உயர்வாக இருக்கும். எப்படி செய்யணும் பார்க்கலாம். முதல்ல இளநீரை இதில் ஊற்றிக்கிறோம். அடுத்தது ஆரஞ்சு சாறு.
இளநீர் எவ்வளோ ஊற்றுறோமோ அதில் பாதி அளவு ஆரஞ்சு சாறு கலந்தால் போதும். ஒரு 10 சொட்டு எலுமிச்சை சாறு, இந்த புளிப்பு கூட்டுறதாக 10 சொட்டு எலுமிச்சை சாறு, அவ்வளோதான். தேவையான அளவு தேன் பால் அல்லது தேன். இப்போ இது கலக்க வேண்டியது தான். இது ரொம்ப சுவையாக இருக்கும். கோடை கேட்ட ரொம்ப நல்ல குளிர்பானம். இது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம்னா இளநீர்லாம் கலந்துக்கிறதால ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் புளிப்பு தன்மை ஆகிடும். ஆனால் வந்து நேரடியாக கலந்து உடனே குடிக்கக்கூடியது ரொம்ப நல்ல உணவு. இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு பண்ணலாம். ஒரு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இப்போ சுவையான இளநீர் ஆரஞ்சு சுவைநீர் தயாராக இருக்குது. இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்புகிற வகையில் ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து வெயில் நேரத்தில் குடிக்கக்கூடிய நல்ல குளிர்பானம் இது. அது மட்டும் இல்லாமல் நீர் சத்து குறைவிடாமல் பார்த்துக்கும். அது தவிர்த்து இது வந்து சக்தியும் சேர்த்தே கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் களைப்படையாது. குழந்தைங்களுக்கு குடிச்சு போயிடலாம்னா களைப்படையாது. எவ்வளோ வெயில் இருந்தாலும் அந்த வெயில் தாங்கக்கூடிய அளவில் இருக்கும். உடல் குளிச்சு தக்க வைக்கும். வேற ஒரு நல்ல உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. இந்த இப்படி ஒரு டெக்னாலஜி வந்து எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதாவது நம்ம ஒரு இடத்த பற்றி நினைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம போயிடுவோமா, அதுக்குள்ள அவர் நினைச்சு வேற ஏதாவது இடத்துக்கு ஓடி போயிட்டாருன்னா இல்லடா அது அவர் எடுத்து அவர் எங்க போனாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் செஞ்ச விஷயங்களும் அங்கேயே தான் இருக்குமா. நம்ம போனா குடிச்சிட்டு வந்துடலாமா. மொத்தத்துல மத்தவங்க செய்வாங்க, அது நம்ம நோகாம ஈஸியா இங்க இருந்து அதுவும் நடந்து பஸ் பிடிச்சி ஃபிளைட்ல கூட போக மாட்டீங்களா, அப்படியே மறைஞ்சு அப்படியே போய் குடிச்சிட்டு வந்துருவீங்களா. எவ்வளவு நல்ல மனசுங்க. இல்லடா பழைய அந்த புக்ஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இப்போ ஒருவேளை அந்த மாதிரி ஒரு டெக்னிக் இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஜூஸ் கீஸ் வந்து செஞ்சு வச்சுட்டு உடனே காணும் அப்படின்னா அதுக்கு காரணம் ஆனந்தி மட்டும்தான். இதை பத்தி நீங்க ஒரு பிரேக்ல யோசிச்சுட்டு உடனே திரும்பி வந்துங்க. நிறைய விஷயம் காத்துட்டு இருக்கு நம்ம புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை என்று வெல்கம் பேக். காலை வேளையில இனியவை என்ற நிகழ்ச்சியை புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஒரு விஷயம் இருக்கு, அதாவது ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்கு. இப்போலாம் ரியாலிட்டியை வந்து நம்ம பார்க்கவே விடாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிவியில் வந்து ரியாலிட்டி காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல சில நேரங்களில் வந்து ரியாலிட்டிக்கு ரொம்ப தூரம் இருக்க விஷயத்த ரியாலிட்டி நிறைய நம்ப வச்சிடறாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம ஷோல வந்து ரியலிஸ்டிக்கா நம்ம பேசிட்டு இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. ஆனா நீங்க சொல்லுங்க பாருங்க, ஒருவேளை இந்த சீட் நாளைக்கு உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? வேற ஏதாவது சேர் போட்டு உட்காந்து கட்டிதான். சரி ஓகே, இந்த மாதிரி தானே கேள்விகள் இருக்கும். ஸோ பட் பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் மார்னிங் சொல்லிட்டே இருப்போம். பட் ரியலிஸ்டிக் லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மார்னிங்கில் வந்து பாசிட்டிவாக இருப்பாங்க. பட் யாருக்குமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா. பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணதுக்காக தான் எல்லாருமே கிளம்பி ரொம்ப அழகாகவே வெளில போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரே நாளைக்கே வந்து உங்களுக்கு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டும் இருக்கும், டல்லஸ்ட் மொமெண்ட்டும் இருக்கும். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு. ஆமாம், அது மட்டும் இல்லை. இப்போதைக்கு வந்து ஹாப்பி அப்படின்னா அந்த இந்த ஸ்மைலிங் அண்ட் சோகம்னா இந்த ஸ்மைலிங். ஓகே, இந்த மாதிரி வந்து வெறும் ஸ்மைலிஸ் வச்சு தான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹாப்பினஸே வந்து இந்த ஸ்மைலிஸ் லெவலுக்கு நம்ம தள்ளிட்டோமா? ஆமா நிஜமாவே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஹாப்பினஸ் தான் என்ன அப்படின்னு கூட தெரியல. சோகம் மட்டும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவோமா, ஆனால் ஹாப்பினஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாமா, அந்த மாதிரி இருக்கணுமா நம்ம. பட் இனிமே இந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ் டல் மொமெண்ட்ஸ் இதை பற்றி வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு தெரியாத விஷயத்தை பற்றி பேச போறாரு இறையன் பாய் சார். பார்க்கலாம். வணக்கம். நம்ம லைஃப்பில் வந்து எல்லா நேரமும் உற்சாகமாக இருக்க முடியறதில்ல. சில நேரங்களில் நம்மளே அறியாமல் உற்சாகமாக இருப்போம். சில நேரங்களில் எதுக்காக டல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஒரு மாதிரி க்ளூமியாக நமக்கே வந்து ஒரு சேட் ஃபீலிங்ஸோடு இருப்போம். இந்த மாதிரி வருத்தமாக இருக்கிறதுக்கு காரணமே இருக்காது. காரணம் இருந்தால் பரவாயில்ல, காரணமே தெரியாமல் ஒரு மாதிரி என்னமோ தெரியலைங்க, கொஞ்சம் எனக்கு சரியா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள நம்ம பார்க்கலாம். நம்ம லைஃப்பில் கூட பார்த்திங்கன்னா சில மொமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருப்போம், சில மொமெண்ட்டு ரொம்ப டல்லாக இருப்போம். இந்த டல் மொமெண்ட்ஸில் நமக்கு உற்சாகத்தை வர வச்சுக்கிறது எப்படி? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது ஒர்க் ஸ்டேஷன்ஸில் இருக்கிறவங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க, அல்லது ஒரு முக்கியமான பணியில் இருக்கிறவங்க, சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்க. இப்போ எனக்கு டல் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ரயில்வே டிரைவர் சொல்ல முடியுமா, அல்லது வந்து ஒரு பைலட் சொல்ல முடியுமா? பொதுமக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய இடங்களில் இருக்கக்கூடியவங்க நான் டல் மொமெண்ட்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சமயத்தில் நாம் எப்படி உற்சாகத்தை வரவழைச்சிக்கலாம்? இந்த டல் மொமெண்ட்ஸில் நாம் எப்படி பழைய மாதிரியே உற்சாகமாக இருக்க முடியும்? இது ஒரு கேள்விக்குறி. ஆனால் இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, இப்போ நீங்கள் டல்லாக இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், எப்போவுமே உற்சாகமாக பேசக்கூடியவர். சில பேரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு உற்சாகம் அவங்ககிட்ட இருந்து வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிச்சா தே வில் கிவ் ஒன்லி பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு கெட்ட நியூஸாக உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. உங்களை பற்றி அவங்க இப்படி தப்பாக பேசிக்கிறாங்க, இவங்க இப்படி தப்பாக பேசிக்கிறாங்கன்னு. சில பேர் எப்போவுமே அவங்க பாசிட்டிவாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்கன்னா
உடனே உங்கள் மனசு வந்து உற்சாகம் அடைஞ்சிரும். ரெண்டாவது, கொஞ்சம் டல் மொமெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன வாக், ஒரு 10 மினிட்ஸ் ஒரு பிரிஸ்க் வாக் போயிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் படிக்கும்போதோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வேலை செய்யும்போதோ அல்லது ஒரு ஃபைலை பார்த்துட்ருக்கும் போதோ ஒரு 10 மினிட்ஸ் ஒரு பிரிஸ்க் வாக் எடுத்துகிட்டு திரும்பி வந்தீங்கன்னா உடனே உங்கள் மனசு வந்து உற்சாகமாயிரும். ஏன்னா இட் இஸ் கண்ட்ரோல்டு பை யுவர் ப்ரீத். எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு டல் மொமெண்ட் இருக்கோ அந்த டைமில் நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டிங்கன்னா, கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி அப்படி வெளியே விட்டிங்கன்னா, ஒரு 10 சைக்கிள்ஸ் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு நிறையா தேவையான ஆக்சிஜன் கிடச்சிட்டு அதனால் பிரெயின் ஆக்டிவ் ஆகிரும், உங்களால் உற்சாகமாக இருக்க முடியும். மூணாவது விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக்கை கேட்குறது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்குறது, இது மாதிரி அல்லது ஒரு பிடிச்ச புத்தகத்திலேருந்து ஒரு 4 பக்கம் படிக்கிறது, இது மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சீங்கனால என்ன ஆகும்னா நீங்கள் மறுபடியும் வந்து நார்மல் ரித்தமுக்கு வர முடியும். டல் மொமெண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட முடியும். இப்போ நமக்கு சில மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அது வந்து அந்த மியூசிக்கை கேட்கும்போது என்ன ஆகும்னா நாம் அந்த டியூனு, அந்த வயலின் இப்படி போகும், ஃப்ளூட் இப்படி போகும், கிட்டார் இப்படி வாசிப்பாங்க, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மிருதங்கத்தை வாசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட இப்போ பாருங்கள், இப்போ மிருதங்கத்தை அடிப்பார் பாருங்கள், தரிக்கிட 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 அப்படின்னு உடனே மனசு அதில் போக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம மைண்டில் இருந்த அந்த டல்னஸ் வந்து போக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று வந்து ரொம்ப டல்லாக இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போதே ஃபீல் பண்ணுறீங்க, இன்றைக்கி ஃபுல்லாகவே இதே ஃபீலிங்கோடு இருந்தோம்னா எந்த காரியமும் விளங்காமல் போயிடும். நம்ம ஒரு ஃபைலை பார்த்தா அது சரியாக பார்க்க முடியாது, அல்லது நம்ம ஒரு பேங்க்குக்கு போனால் சரியாக வந்து பணம் வாங்கிட்டு வர முடியாது, அல்லது ஒரு ஊருக்கு பயணமானோம்னா அந்த ஊருக்கு போகிற வரைக்கும் ரொம்ப சோர்வாகவே இருப்போம். இது மாதிரி காலையில் எழும்போதே ஒரு டல் மொமெண்ட்ஸ் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அதிலிருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு சின்ன வழி என்னென்னா, நீங்கள் யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன், ஒரு கைண்ட்னஸை காமிங்க. காலையில் இன்றைக்கி டல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, வெளியே ஒரு வாக்கிங் போகிறீங்க, அங்கே யாரோ ஒரு வயசானவர் இருக்கார், அவர் கையில் ஒரு 20 ருபீஸ் கொடுத்துட்டு போய் டீ சாப்பிட்டு வாங்க, அல்லது நாமளே அவங்களுக்கு வாங்க உங்களுக்கு ஒரு டீ சாப்பிடுங்கன்னா ஒரு டீ வாங்கி கொடுக்குறது. இது மாதிரி கைண்ட்னஸ் ஏதாவது ஒரு வகையில் காமிக்கிறது. இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க, அங்கே வந்து யாரோ ஒருத்தர் வராங்க, அவங்களுக்காக கொஞ்சம் கதவை திறந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறது, அவங்க போகிற வரைக்கும். உடனே அவங்க தேங்க்யூ அப்படின்வாங்க. உடனே யூ வில் ஃபீல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன் யூ, ஒரு சர்ஜ் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி இன் யூ. அது வர்றதுக்கு கைண்ட்னஸை காமிக்கிறது, ஒரு அன்பாக இருக்கிறது, ரோட்டில் பார்க்குறவங்கள சிரிக்கிறது, யாரோ ஒருத்தர் பெட்டியை தூக்க முடியாமல் சிரமப்படுறாங்கன்னா அவங்க பெட்டியை எடுத்து வைக்கிறது, இது மாதிரி ஒரு கைண்ட்னஸை காமிச்சா கூட நம்ம டல் மொமெண்ட்லேருந்து வெளியே வந்துட முடியும். பொதுவாக இன்றைக்கி வந்து நான் சந்தோஷமாக இருக்கணும், என்னுடைய நாளை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணுன்னா ப்யூராக இருக்கணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ப்யூர்னால் என்னென்னா தூய்மை இல்லை. ப்யூருங்கிறது ஒரு 4 வேர்டு கொண்ட ஒரு வேர்டு. பி அப்படிங்கிறது என்ன? 4 பிங்கிறது வந்து பர்பஸ், யூங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங், ஆருங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி, ஈங்கிறது என்ஜாய்மெண்ட். இப்போ இன்றைக்கி காலையிலேயே நம்ம இன்னைக்கு நாளுக்கு என்ன பர்பஸ், இன்றைக்கி இதை செஞ்சுருக்கணும். இப்போ ஏன் வந்து கவிஞர்கள், எழுத்தாளர்கள், சிற்பிகள், ஓவியர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே உற்சாகமாக இருப்பாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இன்றைக்கி நான் இந்த ஓவியம் பண்ண போகிறேன், இன்றைக்கி ஒரு கதை எழுதி முடிச்சிடுவேன், இன்றைக்கி இந்த கவிதை எழுதிடுவேன்னு ஒரு பர்பஸை க்ரியேட் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம ஒரு பர்பஸை க்ரியேட் பண்ணணும். ரெண்டாவது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம யாரோட பழகினாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பழகணும், எதை செஞ்சாலும் ஒரு புரிதலோடு செய்கிறது. அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டால் தான் அதில் வந்து ஒரு பர்பஸ் இருக்குது. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியே எதுவுமே எடுத்துக்க மாட்டேன், எதுக்கும் நான் பொறுப்பு இல்லை, ஏதாவது நல்லா நடந்தால் அது என்ன அந்த கிரெடிட் எனக்கு வரணும், மோசமாக போச்சுன்னா அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்னு நினச்சா அவங்க வந்து ஒரு நாளை வந்து அவங்க உபயோகமாக செலவழிக்கவே முடியாது. நாலாவது, எதை செஞ்சாலுமே ஒரு மகிழ்ச்சியோடு செய்கிறது, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே ஒரு சந்தோஷமாக செய்கிறது. ஒரு தண்ணி குடிக்கிறது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் ஏதோ ஒரு புனித தீர்த்தத்தை குடிக்கிற மாதிரி குடிப்பாங்க, ஏதோ கங்கையிலேருந்து வந்த தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு குளிர்பானத்தை கொடுத்தீங்கன்னா கூட அதை ரொம்ப சாதாரணமாக குடிப்பாங்க. அந்த என்ஜாய்மெண்ட் இருக்காது. அந்த என்ஜாய்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த டல் மொமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு என்தூசியாஸ்டிக் மொமெண்ட்டாக நம்மளால் மாற்ற முடியும். அதனால் லைஃப்பில் எல்லாருக்குமே சில நேரங்களில் கொஞ்சம் உற்சாகமின்மை வரும். ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை கையாண்டு நாம் உற்சாகத்தை வரவழைத்து கொண்டால் அந்த நாள் முழுவதும் இனிப்பாகிவிடும். நம்முடைய செயல்கள் அனைத்துமே பொருள் பொதிந்தவையாக இருக்கும்.
நன்றி, வணக்கம். ஓகேடா, இவர் வந்து ஹாப்பி மொமெண்ட்ஸ், டல் மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசி முடிச்சிட்டாரா? பட் நம்மளோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா இன்னும் எக்கச்சக்கமான மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது. சொதப்பல் மொமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரீடேக் மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அசடு வலிகிற மொமெண்ட் அந்த மொமெண்ட்டு. பட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மோனலிசா இருக்காங்களே, அவங்க வந்து இந்த ஹாப்பினஸ்க்கும் சோகத்துக்கும் நடுவில் ஒரு எக்ஸ்பிரஷனோட இருப்பாங்களாம். அதனால தான் அந்த பெயிண்டிங் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆமாம், சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்குமா, சோகமாக இருக்கும்போது பார்த்தா சோகமாகவே இருக்குமா. கரெக்ட். ஆக்சுவலாக வந்து இப்படி ஆப்போசிட்டாக நல்லா இருக்கும்ல, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது சோகமாக இருக்கலாம், நீங்கள் சோகமாக இருக்கும்போது சந்தோஷமாக பரவாயில்லைங்க. டாவின்சி இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவார். பட் இனிமேல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கற்கிறதுக்கு நிறையா இருக்குது. நம்மளோட கற்றல் அப்படிங்கிறது வந்து முடியவே கூடாது, இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கணும் ஓஷன் மாதிரி. அப்படிங்கிறதுக்காக வந்து இன்னைக்கு வேர்ல்டு ஓஷன் டே பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து நம்ம ஏற்கனவே பேசி வச்சிருந்தோம். அதுக்காக நம்ம கிட்ட வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓஷன் பற்றி சொல்றதுக்காக நிறைய புது விஷயங்கள் இருக்கு. நீங்கள் என்ன எத்தனை வாட்டி வேணா கூப்பிடுங்க, நான் புது விஷயத்தோட வந்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் வெயிட் பண்ணிருக்காரு. எஸ், கட்டுறது கடல் அப்படின்னு நம்ம முடிக்கும் போது சொல்லுவோம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ண போறாங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா அவர்கிட்ட பல கேள்விகள்லாம் கேட்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய வை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டிருக்கீங்க இனியவை என்று வித் நீ அனந்தி என்பார். இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து வேர்ல்டு ஓஷன் டே அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஓஷன்னா இவ்வளோ தானா? இதோ பக்கெட் மாதிரி சொல்றீங்க. என்னால் இப்படி தானே இப்போதைக்கு கேட்க முடியும், அதனால அப்படி சொன்னேன் நான். பட் ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஓஷன் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டான விஷயம். அதை பற்றி பேசிட்டு இருக்கிறதுக்கு கற்றுட்டு இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கிறதுனால ஓஷன் அளவுக்கு ஓஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச ஒரு கெஸ்ட் தான் வந்திருக்காங்க இல்லையா? ஆமாம், இன்னைக்கு நமக்கு கூட கடல்சார் ஆர்வலர் ஒரு சபாலர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். சார், இன்னைக்கு இந்த நாளை அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். அதோட முக்கியத்துவம் சொல்லுங்கள். இந்த கடல் பற்றி புரிதல் ரொம்ப நாளாகவே மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ கடல் மேலே வர அழிவுகள் பொறுக்க முடியாமல் தான் 1992 கனடாவில் வந்து அவங்க வந்து பிரேசில் கான்ஃபரன்ஸில் ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறாங்க. நம்ம வந்து உலக கடல் நாள் உண்டாக்கணும், பெருங்கடல், அந்த ஓஷன்னா பெருங்கடல்னு சொல்லுவாங்க. அது பண்ணிவிட்டு அது 92லேருந்து வந்தால் கூட 2008 தான் இதை வந்து கவர்மெண்ட் வந்து அது ஐநா சபைகள் வந்து இதை அங்கீகரிக்கிறாங்க. அதுலேருந்து இப்போ வருடம் பண்ணுறாங்க. இந்த வருடம் வந்து ஸ்பெஷல் வந்து சேவ் பிளானட் சேவ் ஓஷன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஹெல்த்தி ஓஷன் அண்ட் ஹெல்த்தி பிளானட் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா கடல் நல்லா இருந்தால் தான் உலகம் நல்லாயிருக்கும் என்ற அந்த கருத்து அடிப்படையில் இப்போ கடலை வந்து எந்த அளவுக்கு பாதுகாத்துருக்குமோ அந்த அளவுக்கு மனித சமூகம் உயிரினங்கள் நல்லா இருக்கும்ன்றது கொண்டு வராங்க. ஓகே, நிறைய கேள்விகள் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகமும் இருக்குது சார். பொதுவாக வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க எல்லா ஃபுட்டும் கண்டாமினேட் ஆகிடுச்சு, எல்லாத்துலேயும் வந்து ஆர்டிஃபிஷியலான ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லேண்டே சாயிலே வந்து இன்னொரு 50 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் கண்டாமினேஷனுக்குள்ளே போயிடும். அப்போ நம்ம வந்து சீ ஃபுட் மட்டும் தான் ரொம்ப க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறப்போ வந்து என்ன ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்கும் ஏற்படுதுன்னா, நம்ம என்ன தான் கடலை அப்யூஸ் பண்ணாலும் கடல் வந்து ஃபுல்லாக வந்து மாசுபடாது, அதை வந்து எப்போவுமே நம்ம வந்து என்ன வேணால் கொட்டிக்கலாம், என்ன வேணால் அதில் கலந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் சார். இப்போ உண்மையிலே கடலை வந்து குப்பை தொட்டி மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஆறுகள் கொண்டு சேர்கிற அந்த நீரில் இப்போ முழுக்க மாசு இருக்குது. அது இல்லாமல் கடலில் வந்து மைனிங் பண்ணுறாங்க, பெட்ரோலியம் எடுக்கிறாங்க, நிறைய அது அணு கழிவை கொண்டு போய் கடலில் கொட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணுறதால கடல் வந்து நிறைய மாசு அடைஞ்சிருக்கு. உயிரினங்கள் வந்து இப்போ பூமியில் வந்து 720 கோடி மக்கள் வாழ்ந்தால் கூட பூமி வந்து வெறும் மனிதனுக்கான மட்டும் கிடையாது, உயிரினங்களுக்கான ஒரு இது. அதில் வந்து கடல்சார் உயிரினங்கள் அதிகம். நிலத்தில் வாழ்கிற உயிரினங்களோட கடலில் வாழ்கிற உயிரினங்கள் அதிகம். கடல்சார் உயிரினங்கள் வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லாயிருப்போம். அதனால் கடலை பாதுகாக்கிறது நமக்கு அவசியம். ஓகே, அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் பல விஷயங்கள் மாறாமல் இருக்கிறதுனால முக்கியமான விஷயம் வந்து இந்த கடலுக்கும் மனுஷங்களுக்கும் உண்டான அந்த தொடர்பு தான். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எந்த மாதிரியான தொடர்பு இருக்குது நம்ம ரெண்டு பேருக்கும்? இப்போ உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா கடலோட அதிகம் தொடர்புடைய பெருங்கடல், இப்போ பெருங்கடல்னால் 5 பெருங்கடல் சொல்கிறாங்க. ஒன்று வந்து இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், ஆர்டிக், அண்டார்டிக். ஆர்டிக் அண்டார்டிக்கில் அதிக மனிதர்கள் இப்போ தான் போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்திய பெருங்கடலில் தான் அதிகமான மக்கள் தொடர்பு இருக்காங்க, ட்ராவல். ஏன்னா நீங்கள் பசிபிக் கடல் பார்க்குறப்ப அமெரிக்கா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்காலாம் ஒரு 400-500 வருடமாக தான் வெளிநாட்டு மக்களுடைய பார்வைக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி அங்கே இருக்க பழங்குடிகள் அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அட்லாண்டிக் கடலையும் அதிகம் பயன்படுத்தலை, பசிபிக் கடல்லையும் அதிகம் பயன்படுத்தலை. ஆனால் இந்திய பெருங்கடல் எல்லாருடைய பயன்பாட்டிலும் இருந்திருக்கு. குறிப்பாக பார்க்குறப்ப ஐரோப்பாவிலேருந்து சீனா, ஜப்பான், கொரியா வரைக்கும் தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்திருக்காங்க. அது நம்ம பகுதி, நம்ம இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்க நம்ம வந்து கடல் சூழ்ந்த நிலம். இந்த பகுதி வந்து ரொம்ப அதிகமான தொடர்பு வந்திருக்காங்க. ஏன்னா வழக்கமாக சொல்லுவாங்க பெனிஷியர் தான் முதல் கடல் வழின்னுவாங்க, சீனா மக்கள் கடல் வழி, எகிப்து கடல் வழி, மத்திய தரைக்கடல். ஆனால் தமிழ் மக்கள் வந்து மிகப்பெரிய கடல் வழியாக இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க தான் உலகத்தை இணைச்சிருக்காங்க, உலகத்துடைய மேற்கையும் கிழக்கையும் இணைச்சிருக்காங்க. இவங்களுக்கு கடல் தொடர்பான அத்தனை விஷயங்கள். வழக்கமாக எல்லாரும் கடலில் போட்டில் தான் போவாங்க. ஆனால் இவங்க கடலுக்குள்ளேயே போய் நீர்மூழ்கி போய்
முத்து குளிப்பாங்க, சங்கு எடுப்பாங்க, ஆளி எடுப்பாங்க, மட்டி எடுப்பாங்க, அம்பர்கிரீஸ் எடுப்பாங்க. அதனால் இவங்க கடலுக்கு மேலே மட்டும் இல்லை, கடலுக்குள்ளேயும் ஒரு 60 மீட்டர் ஆழம் வரைக்கும் போகக்கூடிய தன்மை உள்ளவங்க. அதனால் இவங்களுடைய நாகரிகம் வந்து கடலோட ஒட்டிய நாகரிகம் தான். ஓகே, ஸ்விம்மிங் பூல் மாதிரி அசால்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க கடல்னால் இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, மனுஷங்களுக்கும் கடலுக்கும் இது மட்டும் தான் தொடர்பு போல் அப்படிங்கிற மாதிரி. பட் ஒவ்வொரு நாட்டிலையும் டிஃப்ரெண்ட்டான சீஸ், அதாவது கடல்கள்லாம் எந்த மாதிரி பயன்பட்டு இருக்கு மனிதர்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க கண்ட்ரிக்காக? பொதுவாக நம்ம நினச்சிருக்கோம் கடல் வந்து கடற்கரைக்கு போகிறதுன்னு நினச்சிருக்கோம், இல்லை மீனவர்கள். ஆனால் இது வந்து கடல் பயணங்களுக்கு பயன்படுத்திருக்காங்க. இப்போ கடல் நீரோட்டங்கள் பார்க்குறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கேயோ இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் வந்தால் இங்கே வந்து சுனாமி வருது, எங்கேயோ பசிபிக் ஓஷனில் நடக்கிற நிலநடுக்கம் வந்து நம்ம கடலில் பாதிக்குது. அதனால் இந்த நீரோட்டங்கள் வழியாக தான் உலக மக்கள் முழுக்க போனாங்க. அதில் வந்து முதல் கடலோடிகள்ன்றது நம்ம தான், தமிழ் மக்கள் தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து இந்த ஆமைகளுடைய கடல் வழிகளை பின்பற்றி உலகம் முழுக்க போனதால் நமக்கே ஒரு 19,000 ஊர் பேர் தமிழ் பேர்லேயே இருக்குது. இது மூலமாக உலகத்துடைய எங்கெங்கே ஆறுகள் கடலில் கடந்ததோ அத்தனை இடத்துலையும் இந்த மக்களுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்போ அந்த வகையில் பார்க்குறப்ப கடலில் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களாம் இவங்க பார்க்குறோம். ஏன்னா இவங்க கடலில் வெறும் மீன் மட்டும் பிடிக்கல, கடலில் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. கடலில் பயணங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, சூழலியல் ஒரு வானியல் தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு கடல் பயன்படுத்தியிருக்காங்க. ஆமாம், ஏன்னா கடல் எப்படி இருந்தால் எப்படி மழை வரும்னு உங்களுக்கு தெரியும். கடல் நிறங்களை வச்சு ஆழத்தை கண்டுபிடிச்சாங்க. இது இல்லாமல் எங்கேயோ கடலில் விடுற ஒரு பொருள் எங்கேயோ வந்து சேரும்னு சொல்லிட்டு நீரோட்டத்தை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த கடலுடைய தன்மை எப்படிலாம் மாறும்ன்றதை புரிஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் கடல் பற்றி அறிவு நம்மக்கிட்ட நிறையவே இருந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, ஆமாம். உலகத்தில் வந்து 70% கடல் தான், தண்ணி தான் அப்படிங்கிறது பற்றி எல்லாருமே தெரியும். ஆனால் இப்போ வந்து இந்த கடலுக்கும் வானிலைக்கும் எந்த மாதிரியான சம்மந்தம் இருக்குது? இப்போ இந்த உங்களுக்கு தெரியும், நீர் ஆவியாக போகிறதால தான் வந்து மழை பெய்யுது. அப்போ கடல் வந்து இந்த கடல் மட்டும் இல்லாமல் இருந்தால் பூமியில் மனிதனே வாழ முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நிலத்துக்கு கீழே 100 கிலோமீட்டரில் முழுக்க நெருப்பு தான் இருக்குது, கடலில் 40 கிலோமீட்டருக்குள்ள நெருப்பு தான் இருக்குது. இவ்வளோ ஒரு வெப்பத்தான பூமியை குளிர வைக்கிறது வெப்பத்தான உருவான நீர் தான். நீர் வந்து வெப்பத்தால் தான் உருவாகுது. உங்களுக்கு நீரும் நெருப்பும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அப்போ அந்த நீர் தான் வந்து நம்ம மனிதர் வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால் கடல் நமக்கு ரொம்ப தேவை, கடல் தான் வானியலுக்கு தேவை. அதனால் கடல் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கிறது குறிப்பாக இந்த வானியல் தொடர்புக்கே நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. ஓகே, அண்ட் நீங்கள் சொன்ன நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இதையும் தாண்டி கூட நிறைய இன்ஃபினிட்டாக சொல்லிகிட்டே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மனிதர்களுக்கு வேறு என்னென்ன விதமாக வந்து கடல்லேருந்து பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார். இப்போ கடல் பார்க்குறப்ப கடல்சார் உயிரினங்கள், தாவரங்களும் சரி, கடலில் வாழ்கிற விலங்குகளும் சரி, இன்றைக்கி உலகத்தில் மனிதனுடைய உணவுல மிக முக்கியம் கடல்சார் உணவு தான். நம்ம சாப்பிட்ற மீன், எறா, நண்டு எல்லாமே கடல்லேருந்து தான் நமக்கு நிறையவே கிடைக்குது. அப்போ அந்த கடல்சார் உயிரினங்கள் வந்து நம்ம மனிதன் தேவைக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அது வந்து ஒரு பல்லுயிர் ஓம்புதலை உருவாக்குறது நமக்கு தெரியல. இப்போ திமிங்கலம் இருக்குது, டால்ஃபின்ஸ் இருக்குது, உங்களுக்கு சுறா மீன் இருக்குது. சுறா மீன்லாம் வந்து மிகப்பெரிய டெக்னாலஜி. இன்றைக்கி வந்து சோனார்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சுறா மீனுடைய ஃப்ரீக்வன்சி வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம டால்ஃபின்லாம் அந்த காலத்தில் கப்பல்களுக்கு வழிகாமிச்சிருக்கு. திமிங்கலங்கள்லாம் மனிதனுக்கு நிறைய நட்பு ரீதியாகவே இருந்திருக்கு. அதே சமயத்தில் மீன்கள் வந்து மனிதனுக்கு நிறைய கொடுத்துருக்கு. இப்போ கடலில் வந்து நம்ம நினைக்கிறோம் கடல் வந்து வெறும் உப்பு தண்ணி தான் இருக்குன்னு. கடலில் நீரோட்டம் கூட இருக்குது, நல்ல நீர் கூட கடலில் கிடைக்கும். உள்ளே ஆமாம், இப்போ அண்மையில் வந்து தூத்துக்குடியில் வந்து ஆய்வு பண்ணாங்க. 1200 மீட்டர் ட்ரில் பண்ணுறப்ப 400 மீட்டர் கீழே வெறும் நல்ல தண்ணி தான் கிடந்துச்சு. அப்போ கடலில் அவ்வளோ தரவு இருக்குது. இன்றைக்கி கடல் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம யானையை எப்படி ஒரு பார்வை இல்லாதவங்க பார்த்தாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம கடல் பார்க்குறோம். கடல் வந்து அவ்வளோ தரவுகள் இருக்குது. ஏன்னா கடலில் தீவுகள் வேறு இருக்குது. தீவுகளில் மனிதர்கள் வாழ்கிறாங்க. தீவில் பல புதிய உயிரினங்கள் இருக்குது. இப்போ குறிப்பாக நீங்கள் கடல் ஆமை எடுத்திங்கன்னா நிலத்துக்கும் கடலுக்கும் தொடர்புடையது. அது உலகத்தில் மனிதன் வாழாத தீவெல்லாம் தேடி போய் வாழ்ந்துட்டுருக்குங்க. அப்போ அந்த உயிரினுடைய அந்த இன்டலெக்சுவல் இருக்குல்ல, அது வந்து நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. ஓகே, பொதுவாக ஓஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அதை பற்றி தெரியாத விஷயங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சின்ன வயசில் நம்ம கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்ன ஓஷன் இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். ஆனால் அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, ஓஷனால என்ன செம்மையான விஷயங்கள் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். கரெக்ட், அது ஒரு ஆன்சருக்காக கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஓஷன் எந்தெந்த கண்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன உயிரினங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனால் என்னென்ன ஓஷனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு விஷயத்தை பற்றி வந்து அதீத ஆர்வம் இருந்தால் தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வந்து உள்நோக்கமே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஆர்வம் ப்ளஸ் வந்து அதோட முக்கியத்துவமும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நாளில் பேசிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நிறையா ஒரு பிரேக் அப்புறமா. புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று.
வெல்கம் பேக். இனிய வேண்டிய நிகழ்ச்சியை புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் எல்லாருமே கூலாக என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நம்ம சம்மர்னாலே தேடி போகிற ஒரே விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போலாம் ஏசி வாங்கி வீட்டுக்குள்ளே இருந்துடுறாங்க. பட் எப்போவுமே நம்மளால் வந்து சம நிலையாக வந்து வேறு எதையுமே சொல்லவே முடியாது. இந்த அளவுக்கு கூலான ஒரு விஷயம் சொல்லிட்டு பீச்சுக்கு போயிடுவோம், ஓஷன் பக்கம் போயிடுவோம், ப்ளூவான விஷயம் பக்கம் உடனே ஓடி போயிடுவோம்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஹியூமன் நேச்சரே வந்து அது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்மளுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு இடம் இருக்குன்னா அதை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற உணர்த்தின ஒரு நாள் பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு பக்கெட் தண்ணியை பார்த்தாலே ஓடி போயில குதிச்சு வந்த போல அவ்வளோ ஆசையாக இருக்கும் இந்த சீசனில். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஓஷனை கண்டிப்பாக வந்து கம்பேர் கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. ஆனாலும் ஓஷனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு இன்க்ரிசிட்டிவான விஷயங்களால தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. அது மட்டும் இல்லாமல் ஓஷனை நம்ம காப்பாற்றலாம் முடியாது. ஓஷனை வந்து எப்படி நம்ம வந்து மாசுபடுத்தாமல் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அண்ட் பொதுவாக வந்து இப்போது ஒரு இடத்துல வந்து நீர்ப்பரப்பு இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க லேண்டில் வந்து தோண்டுனா வந்து தண்ணி வர்றது அப்படிங்கிறது வந்து சாதாரண எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மெத்தட், ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கடலில் உப்பு தண்ணி தான் என்ன தான் இருந்தாலும் இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி நம்ம லேண்டுக்கு நல்ல தண்ணி கொடுக்குதா? அப்படி ஒரு பெனிஃபிட் இருக்கா நம்மளுக்கு? நிச்சயமாக கொடுக்குது. இப்போ கடல் தண்ணி வந்து நீங்கள் ஆர்டிக்கில் அண்டார்டிக்கில் இருக்கக்கூடிய ஐஸு பனிப்பாறைகள் எல்லாமே நல்ல தண்ணி தான் உங்களுக்கு. இப்போ இந்த கடல் தண்ணி இருக்கிறதா தான் பூமியுடைய அந்த சொன்ன பூமியுடைய குளிர்ச்சிக்கு கடல் நீர் தான் காரணம். இப்போ இந்த கடல் நீரை கூட நல்ல தண்ணியை நம்ம மாற்றிருக்காங்க. இப்போ தான் டீசலேஷன் ஒரு 100 வருஷமாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் 2000-3000 வருடத்துக்கு முன்பு பசிபிக் ஓஷன் கடல் பயணத்துக்கு இவங்க முருங்கை கொம்பு, தேத்தாங்கொட்டை, நெல்லிக்காய் கொம்பு, சேக் மரத்துடைய கொட்டையை வச்சு கடல் தண்ணி நல்ல தண்ணியாக மாற்றி கொண்டு போயிருக்காங்க. டீசலேஷன் சொல்லுவாங்க. அது வந்து அவங்க மெக்சிகோ மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க 6 மாத பயணத்தில் மேற்குலேருந்து மக்கள் வந்தாங்க, வரப்போ அவங்க வந்து கடல் நீரை நல்ல நீரை மாட்டி கொண்டு வந்தாங்கன்னு கொண்டு வராங்க. ஓகே. அண்ட் அது வந்து இன்டெரக்டாக அது நம்மளா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? அண்ட் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது சார், இதில் வந்து ஒரு குப்பை குட்டியாக போட்டால் எவ்வளோ குப்பையாக மாறப்போகுது, அதனால் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் கடலில் அது வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. ஸோ அது வந்து இல்லாததுனால தான் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாமல் அப்புறம் தெரிஞ்சும் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன விதத்தில் வந்து மனிதர்கள் வந்து கடலை மாசுபடுத்துறாங்க, கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் சார். இப்போ அதிகமான மாசு வந்து ஆறுகள் வழியாக கொண்டு போகிற குப்பைகள் தான். அதே மாதிரி நகர குப்பைகள். இப்போ உலக நகரங்கள் முழுக்கும் கடல் ஒட்டி தான் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டீங்க, பெரிய பெரிய நகரங்கள் சென்னை முதல் கொண்டு, நியூயார்க் முதல் கொண்டு, பாம்பே, கல்கத்தா முதல் கொண்டு எல்லா நகரங்களும் கடல் ஒட்டி தான் இருக்குது. அப்போ அந்த நகரங்கள் போடக்கூடிய குப்பைகள், கழிவுகள், ஆறுகள் கொண்டு வரக்கூடிய கழிவுகள், அதே சமயத்தில் இன்றைக்கி மைனிங் பண்ணுறோன்ட்டு கடலில் வந்து தோன்றுறாங்க, அதில் வரக்கூடிய கழிவுகள், அப்புறம் அணு கழிவுகள், எல்லா விதமான கழிவுகளும் கடலில் தான் போடுறாங்க. ஓகே. அண்ட் வந்து ஒரு பெரிய இடம், தண்ணி நல்லா இருக்குது, அதில் என்ன போட்டாலும் கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம். அதாவது நாங்கள் கடலை வந்து ஒரு சாம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து பீச்சில் போய் பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ அங்கேயே வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு குப்பையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பொறுப்பெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ வந்து மனுஷங்களுக்கு தன்னால் இவ்வளோ பெரிய கடலுக்கு கூட பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத உணர்கிற அந்த ஒரு விஷயம் இப்போ இருக்கா இங்கே? அதோடைய விளைவு தான் இந்த ஓஷன் டே. இப்போ கடல் தொடர்பான வருடத்துக்கு ஒரு 50 நிகழ்வுகள் இப்போ கொண்டாடுறாங்க. இப்போ எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, மனிதர்களுக்கு நல்லாவே தெரியுது நம்முடைய அறிவியல் வளர்ச்சி வந்து இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்ட்டு. இதன் விளைவு தான் அங்கங்கே இந்த மாதிரி என்ஜிஓஸ்லாம் சேர்ந்து ஓஷன் டே கொண்டாடுறது, மதர் ஓஷன் டே கொண்டாடுறது மாதிரி பல நிகழ்வுகள் கடல் தொடர்பாக பண்ணுறாங்க. ஏன்னா தெரியுது இது என்ன ஒரு விளைவுனா நமக்கு தெரியல. ஏன்னா இந்த பாதிப்பை நம்ம நேரடியாக உருவாக்கலை. இந்த பாதிப்பை உருவாக்குறதெல்லாம் வெளிநாட்டு தான். உங்களுக்கு அமெரிக்கா மாதிரி, ஐரோப்பா மாதிரி அவங்க தான் வந்து அறிவியல் வளர்ச்சின்னு சொல்லி அந்த முதல் பாதிப்பை அவங்க தான் உணர்கிறாங்க. ஒரு கடலில் குப்பை கொட்டுறதாக வரக்கூடிய விளைவுகளை அவங்க தான் முதல்ல உணர்றாங்க. அதனால தான் அந்த நாட்டு குப்பையை கொண்டு வந்து நம்ம நாட்டு கடலில் கொட்டுறாங்க. அணுக்கழிவு எங்கேயோ தயாரிக்கிற அணுவை வந்து அங்கே எடுத்துக்கிட்டு அணுக்கழிவை வந்து சோமாலியா நாட்டு பகுதியிலையும் நம்ம இந்திய பெருங்கடல்லையும் போடுறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு கடலும் வந்து பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், அந்த கடலை பாதுகாக்கணும்னு நினச்சிக்கிட்டு அந்த குப்பையை கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க. இதுதான் விளைவாக இருக்குது. ஓகே. அண்ட் பொதுவாக வந்து யாராவது கடலுக்காக வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் பாராட்டுறதெல்லாம் அரசாங்கம் தான். ஆனால் அந்த அரசாங்கமே பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக நிறைய கழிவுகள் அங்கே கொட்டுறது, நிறைய விஷயங்களுக்கு அனுமதிக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாம். அதாவது நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் ஓகே இது நமக்கே தெரியுது, இது ஒருவேளை அரசாங்கத்துக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் ஏற்படுது. இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் இந்த மாதிரி கழிவுகள்லாம் வந்து நம்ம நாட்டில் ஒரு கடலில் வந்து கொட்டுறாங்க அப்படின்னா இதுக்கு அரசாங்கம் வந்து இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சும் அனுமதிக்கிறாங்களா? இல்லை, அரசாங்கம் மக்கள் சார்ந்து தானே. ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிறவருக்கு ஒரு வருடம் முழுக்கும் எவ்வளோ பணம் வருதோ அந்த பணத்தை ஒரு நாளில் கொடுத்தோன்னா அவர் ஏன் இது பண்ண போகிறாரு? அரசாங்கம் மக்கள் தானே, மக்களால் உருவானது தானே அரசாங்கம். அப்போ அந்த மக்களுக்கு தேவையை வந்து வேறு யாரோ கழிவுக்காக பூர்த்தி பண்ணுறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த பக்கம் போவாங்க. அதில் தான் சிக்கல் வருது. தனி மனித உணர்வு வேணும். இது என்னுடைய கடல், இந்த கடல் இருக்கிறதா தான் நம்ம மனிதர்கள் வாழ்கிறோம். அப்போ இந்த மாதிரி திட்டங்கள் வரப்போ நான் அனுமதிக்கக்கூடாது.
அந்த எண்ணங்கள் வந்து சுய கட்டுப்பாடு நமக்கு வந்தால் தான் இந்த சிக்கல்லேருந்து வெளியே வர முடியும். ஓகே, இதுக்கான அவேர்னஸ் நிறைய பேர்கிட்ட இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து 10-15 இயர்ஸாக நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுது. அதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி பீப்புளுக்கு நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருந்தாலும் வந்து நிறைய பேருக்கு அது ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா எல்லாருக்கும் அது தெரியுது, அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அதுக்காக அரசாங்கம் என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கு, அதாவது எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுக்குறாங்களா, இல்லை இதுக்காக ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ முதல்ல கடலில் வரக்கூடிய திட்டங்களை வந்து முதல்ல ஆய்வு பண்ணுறாங்க. இப்போ என்வரன்மெண்டல் அசஸ்மெண்ட்னு சொல்லி கொண்டு வராங்க. EIAன்னு பேர், என்வரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். இதன் மூலமாக எந்த ஒரு திட்டம் கடல் சார்ந்த திட்டமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட சூழலியல் அனுமதி வாங்கணும். இது திட்டத்தில் எல்லாமே இப்போ உருவாக்கியிருக்காங்க. அது எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் உடனே திட்டங்கள் உருவாகுது. ஆனால் செயல்படுத்துறதுல தான் நம்ம சிக்கலாக இருக்குது. ஓகே, நமக்கு வந்து ஒரு பாதிப்பு வந்தால் அதுக்கான சில திட்டங்கள் உருவாக தான் செய்யுது. அது செயல்படுத்துறதுல தான் நம்ம சிக்கலாக இருக்குது. ஏன்னா ஒரு திட்டம் வந்து ஒரு 70,000 கோடி வச்சுக்கோங்க. அந்த 70,000 கோடியில் சில உயிரினங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு நம்ம வந்து தடை செய்யணும்னா அவங்க வந்து அந்த திட்டங்கள் அது பொருளாதார அடிப்படையில் தான் திட்டத்தை பார்க்குறாங்க, சூழலில் அடிப்படையில் பார்க்குறது. இது சிக்கல் இருந்தாலும் வந்து உலக நாடுகள் வந்து இதுக்காக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த பாதிப்பு வந்து ஒரு தனி மனிதன் உணரானோ இல்லையோ பெரிய பெரிய கட்டமைப்புகள் உணர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அப்போ ஒரு பொதுவான கேள்வி சார், என்னதான் எல்லாருமே வந்து பார்த்தா வந்து நம்மளே டெவலப்மெண்ட் எப்படி பார்க்குறோம், ஒரு அரசாங்கம் 5 வருஷம் இருந்துச்சுன்னா எக்கனாமிக் லெவல் எந்த அளவுக்கு ஏறி இருக்குது அப்படிங்கிறதான் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ சாதாரண வெகுஜன மக்களே எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தை வந்து அரசாங்கம் பெரிய ஸ்கேலில் யோசிச்சு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட முன்னேற்றமும் பாதிக்கப்படாமல், சூழலும் வந்து பாதிக்கப்படாமல் எதுவுமே பண்ண முடியாதா சார்? நிச்சயம் பண்ணலாம். அப்படி தான் பண்ணியிருக்காங்க. 2000-3000 வருடம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி மக்கள் தொகை குறைவாக இருந்தது, இப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப வியப்பு என்னென்னா 720 கோடி மக்கள் இருந்தாலும் அவங்க உலகத்தில் 16 பங்கு தான் இருக்காங்க. 16 விழுக்காடு கொண்ட இடங்களில் தான் மக்களே வாழ்கிறாங்க. மீதி இடங்கள்லாம் உயிரினங்கள் சார்ந்து தான் இருக்குது. இன்னும் மனிதன் காலடிப்படாத இடங்கள் உலகத்தில் நிறைய இருக்க தான் செய்யுது, இன்னும் இருக்க தான் செய்யுது. வெறும் உயிரினங்கள் மட்டும் வாழக்கூடிய இடங்கள் நிறைய இருக்க தான் செய்யுது. அப்போ இதை வந்து புரிஞ்சுக்கணும் மக்களுக்கு. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியுது, வளர்ச்சி வந்து ஒரு பாதிப்பை உருவாக்க தெரியுது. அதனால் மாற்றங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, அதாவது இப்போது நீங்கள் வந்து உங்களை மாதிரி பல பேருக்கு இதை பற்றின நாலேஜ் இருக்கிறதுனால இதுக்கான போராட்டங்கள் நிறைய பண்ணிட்டுருக்கீங்க. மற்ற பேருக்கும் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ எல்லோரும் சேர்ந்து ட்ரை பண்ணாலும் கூட இந்த வேர்ல்டு லெவலில் இருக்கிற இந்த கிளைமேட் அண்ட் இந்த கடல் பற்றின இந்த ஒரு பாலிடிக்ஸ்க்கு வந்து தீர்வு கிடைக்கிறது சாத்தியமான விஷயமா? ஏன்னா இப்போ 100 வருடமாக தான் வான்வழி பயணங்கள் நடந்துகிட்ருக்கு. நல்லாவே தெரியும். கடந்த 100 வருடமாக தான் உலகம் முழுக்க வானத்தில் போகிறாங்க வராங்க. இப்போ உலகமே எளிதாக இருக்குது போயிட்டு வர்றது. அதுக்கு முன்னாடி கடல் தானே. நடந்து போகிறது எவ்வளோ கஷ்டம், உலகம் முழுக்க நடந்து போகிறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் இது கடல் வழியாக தானே. கடல் பயணங்கள் வந்து இப்போ சொல்கிறாங்க, அண்மையில் சொல்கிறாங்க, கடல் பயணங்கள்லேருந்து 1,30,000 வருடம் முன்னே பழங்குடிகள் பண்ணாங்கன்றாங்க. 40,000 வருடம் முன்பே நம்ம நிலத்துலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு மக்கள் போனாங்க, அங்கேருந்து மெக்சிகோவுக்கு போனாங்கன்னு பதிவு பண்ணியிருக்கேன். அப்போ இந்த கடல் வந்து மக்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்குது. கடல் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கு. இவ்வளோ இருந்து கூட இந்த மக்கள் இந்த திட்டங்களுக்கும் மக்களுடைய பங்களிப்புக்கும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. மக்களுக்கு எப்போ ஒரு புரிதல் வருதோ அப்போ தான் இந்த திட்டங்கள் நல்லா வரும். ஏன்னா புவியை பாதுகாக்கணும்னா, ஹெல்த்தி பிளானட் இருக்கணும்னா நமக்கு ஹெல்த்தி ஓஷன் இருந்தே ஆகணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 70-72 பங்கு கடல் இருக்குது. அந்த கடல் வழியாக தான் எல்லாம் நடக்குது. இன்றைக்கும் உலகத்தில் அதிக பொருள்கள் இடமாற்றம் செய்கிறது கடலால் தான். அதிகமான கப்பல்கள் நம்ம இங்கே இருக்கோம். எத்தனை கப்பல்கள் கடலில் போயிட்டுருக்கு, எத்தனை பேர் அதில் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ கடலில் நிறைய தரவுகள் நடந்துகிட்ருக்கு. நம்ம நினைக்கிறோம் நம்ம சென்னை மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனால் உலகத்தில் அங்கங்கே சில நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ வந்து கடல் நம்ம இப்போ கண்டிப்பாக பாதுகாக்கணும். அதுக்கான தேவைகள் நமக்கு இருக்குது. பொதுவாக வெவ்வேறு ஊர்கள்லேருந்து சென்னைக்கு வர மக்கள் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்த உடனே வியப்படுற விஷயம் வந்து பீச் தான். ஏன்னா இங்கே வந்தால் கடல் பார்க்க முடிச்சா நம்ம ஊரில் எத்தனையோ இருக்கே, ஆனால் ஒரு கடல் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம ஊர் மட்டும் இல்லை, பக்கத்து ஸ்டேட்லேருந்து எப்பா எந்த பெரிய கடலூ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிரம்மாண்டமான விஷயம் இல்லையா அது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ், நம்ம இங்கே இருக்கவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸ்பேஸில் போன ஆஸ்ட்ரோனாட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு ப்ளூ மார்பிள் மாதிரி இருக்குங்க அந்த பிளானட் மட்டும்தான், சும்மா க்ளோ ஆகுது லைட் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூ மார்பிள் மாதிரி எதனால் இருக்குது? கடல்னால் மட்டும்தானே இருக்குது. ஆமாம் ஆமாம். ஆனால் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அங்கே அந்த வியூவில் போய் பார்க்கணும் போல ஒரு ஆசை கூட வருது. யா எக்ஸாக்ட்லி. பட் முதல்ல இங்கேருந்து போய் பார்க்கலாம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிரேக் போயிட்டு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கேட்கலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனிய வை என்று.
வெல்கம் பேக் அகைன். இனியவன நிகழ்ச்சியில் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கிறது வேர்ல்டு ஓஷன் டே பற்றி பேசிட்டு இருக்கோம். ஒரிசா பாலு சார் கிட்ட வந்து நான் ஒரு டீல் போட்டிருந்தேன். அதை வந்து சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய எக்ஸைட்மெண்ட்டில் சொல்ல வேண்டிய டைம் வந்துச்சு. சொல்லு. அவர் வந்து கடலில் இருக்கிறதே ஆழத்துக்கு அப்புறம் இருக்கிறதே லாங்கஸ்டான டிஸ்டன்ஸ்லாம் கூட்டு போகிறோம் சொல்லியிருக்காரு. உங்களால் வேற வர முடியாது, எனக்கு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இது தானே போன தடவை நீ அவர்கிட்ட சொன்னேன், கேள்வி என்ன கூட்டிட்டு போங்க அப்படிலாம் சொன்னேன்ல, அவரே கூப்பிட்டு கூட நீ போல தானே. நீங்கள் இப்பெல்லாம் சொன்னாலும் உங்களை கூட்டு போக முடியாது எங்களால். இல்லை எப்படினாலும் நாங்கள் வந்துடுவோம். ஆனால் நீங்கள் முதல்ல போங்க, வர நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்க. முன்னால சொல்லிக்கிட்டே முதல்ல போயிட்டு வாங்க அப்புறம் பேசுங்க அப்படிங்கிறீங்களா? போயிட்டு வரதுக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, கேள்விகள் நிறையா இருக்குது, தொடர்ந்து பேசலாம். அண்ட் இன்னைக்கு வந்து சஸ்டைனபிள் ஓஷன் சென்சிட்டிவ் சொல்யூஷன்ஸ் இது கிடைக்க என்ன செய்யணும் சார்? முதல்ல மக்கள்கிட்ட கடல் பற்றி புரிதல் உண்டாக்கணும். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கும் ஊட்டியில் இருக்கவங்களுக்கும் கடல் பற்றி என்ன தேவைன்னு நினச்சிங்கனாலே சிக்கல் தான். அவங்களுக்கும் இந்த கடல் தேவையாக இருக்குது. ஒரு தென்மேற்கு பருவக்காற்று உருவாகிறதுக்கு நம்ம வந்து பே ஆஃப் பெங்காலும் சரி, அரபிக் ஓஷனும் சரி, அங்கே இருக்க நிகழ்வுகள் நமக்கு தெரியும். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா வானியல் ஆய்வுகளை பற்றி கடலில் போகிறவங்க ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று 10 நாளில் மழை பெய்யுங்கன்னு, ஒன்று 10 நாளில் இடி இடிக்கும். இதெல்லாம் வந்து கடலில் போகிறவங்க நமக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு வரணும். அதாவது மலையில் வாழ்கிறவங்களுக்கும் கடல் தேவை. இப்போ அந்த ஒரு எண்ணம் வந்தாலே, அதாவது நான் வந்து கடலுக்கு எனக்கு ரொம்ப தூரம், அதனால் கடல் பற்றி எனக்கு தேவையில்லைன்னு நினச்சாலே அது சிக்கல். ஏன்னா கடல் பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஓகே, நான் குறிஞ்சி நாட்டுக்காரன், எனக்கு நெய்தலை பற்றி கவலை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது இல்லையா? பரவாயில்ல, நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஆனால் வந்து இப்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதுவும் ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது கஷ்டமாகவும் இருக்கலாம். பட் இப்படியே போச்சுன்னா, அதாவது யாருமே வந்து கடல் பற்றி இந்தளவுக்கு இப்படியே நம்ம வந்து நாலேஜ் இல்லாமல், அவேர்னஸ் இல்லாமல் இப்படியே நம்ம வந்து கேட்டு கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா இது எங்கே கொண்டு போய் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க? இப்போ மனிதனுடைய செயலுக்கு வந்து நமக்கு புரியுது, ஆனால் இயற்கையோட செயல் நமக்கு வந்து அதிக பாதிப்பை உண்டாக்கும். இப்போ நேபாள் நடந்த நிலநடுக்கமும் சரி, சென்னையில் நடந்த சுனாமியும் சரி, அது பாதிப்பு. இயற்கை பேசாது, ஆனால் அதோடைய விளைவுகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே சரி. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இயற்கை பேசாது, நம்ம என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம். ஆனால் அதுவும் நம்ம கேள்வி கேட்கும், அதுவும் நமக்கு வந்து புரிய வைக்கும். அதனால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கடல் வந்து ஒரு சுனாமி வழியில் கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? நீங்கள் இங்கே இருக்கீங்க, இப்போ திடீர்னு கடல் வந்து சென்னை வரைக்கும் தாமரை வரைக்கும் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. பீச் வந்துடுச்சுன்னு சந்தோஷமாக பட முடியும், அவ்வளோதான் செய்வீங்க. அதுதான் உண்மை. அதை புரிஞ்சுக்கிட்டால் சரி. உங்களுக்கு 2004 சுனாமி வந்ததுன்னா நம்ம வந்து புதுசு கிடையாது. நமக்கு இலக்கியங்கள்லாம் சங்க இலக்கியங்கள் முதல் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம் கடலில் முழுகுதை பற்றி பதிவு பண்ணியிருக்கு. நிறைய இலக்கியங்கள் வந்து கடலால் ஏற்பட்ட பாதிப்பு பதிவு பண்ணியிருக்கு. மதங்கள் பதிவு பண்ணியிருக்கு. நோவாவை பற்றி பைபிளில் பதிவு பண்ணியிருக்கு, இஸ்லாமில் பதிவு பண்ணியிருக்கு, நம்ம கடலில் மனுவை பற்றி பதிவு பண்ணியிருக்கு. இவ்வளோ பதிவு இருந்து கூட நமக்கு வந்து அதை பற்றி புரிதல் கிடையாது. ஓகே, கடல் வந்து எந்த அளவுக்கு விளைவுகளை உருவாக்கும், அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்தா கடல் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கும்னு தெரியும். அதே மாதிரி ஆறுகளில் வந்து நம்ம சுத்தம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஆறுகள் சுத்தம் பண்ணால் தான் இந்த கடல் சீற்றங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவதார்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் வேறு ஒரு வேர்ல்டு காட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே புது விஷயம், நம்மளோட கான்செப்ட், நம்மளோட சிஸ்டம்லேருந்து வேறு விஷயத்தை பார்த்தாலே நம்ம மக்கள் ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அதை அட்டாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவ்வளோ தூரம்லாம் போக தேவையில்ல, அவ்வளோ கிராஃபிக்ஸ் கூட பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு தெரியாமல் இன்னொரு உலகம் கடலுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கடலில் நம்மளுக்கு தெரியாத விஷயம் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஜேம்ஸ் கேமரான் இருக்கார்ல, அந்த டேரக்டர், அவர் கூட பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு டீப் சீயில் அவர் மட்டும் தனியாக ஒரு குட்டி கேப்சூலெல்லாம் போயிட்டு ஆய்வுலாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படி நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ கடலில் வந்து நிறைய பேருக்கு தெரியாத வித்தியாசமான உயிரினங்கள் அப்படின்னா என்ன சார் சொல்லலாம்? கடலில் நிறைய உயிரினம், கணவாய் மீன்கள்லாம், கடலில் ஆக்டோபஸை, கடலில் அவ்வளோ உயிரினங்கள் இருக்குது. இப்போ கேமரூன் வந்து 11,500 மீட்டர் ஆழம் வரைக்கும் அந்த டிஸ்கவரி இது வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. இப்போ என்னென்னா நம்மக்கிட்ட வந்து கடலில் அவ்வளோ உயிரினங்கள் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் வந்து கடல் உயிரினங்கள் வந்து ஒன்று சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நினைக்கிறோம், பழகிறதுக்கு கூட. என் கையில் எவ்வளோ சங்குகள் வந்து விளையாடி இருக்குது, ஆமைகள் நான் விளையாடி இருக்குது, எவ்வளோ ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் நம்மக்கிட்ட பேசும். அதோடைய அசைவுகள் வந்து நம்ம கூட அது பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் அது கடல் உயிரினங்களோட தொடர்பு இருந்ததால் தான் நான் கடல்சார் உணவே விட்டுட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நட்பு காமிக்கக்கூடிய உயிரினங்கள். அதனால் தீவுகள், இன்றைக்கி உலகத்தில் பல தீவுகள் வந்து இன்னும் மனிதன் கண்ணில் படாமல் இருக்குது. அந்த தீவில் வாழ்கிற உயிரினங்கள், குறிப்பாக சாக்கட்ரான்னு ஒரு தீவு ஈஜிப்து போகிற வழியில் இருக்குது, ஆம்ஸ்டர்டாம்னு ஒரு தீவு, அங்கே இருக்க உயிரினங்களும் இது வரைக்கும் மக்கள் கண்ணிலே படலை. அதனால் கடல் வந்து மிக மிக ஒரு, அதாவது கடல் வந்து சொல்லுவாங்க கட்டுறது கையளவு கல்லாவது உலகளவுன்னுவாங்க. நான் சொல்ல கல்லாவது கடல் அளவு சொல்லுவேன். அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து கட்டுறது கல்லாது இதை பற்றி பேசுனதுனால கண்டிப்பாக இந்த கேள்வியும் கேட்டே ஆகணும். ஏன்னா இப்போ எல்லாம் எதை பற்றி நம்ம பேசினாலுமே குழந்தைங்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் அடுத்து வருது. ஸோ ஸ்கூலில் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் எத்தனையோ விஷயங்கள் பற்றி சிலபஸ்லாம் இருக்குது. பட் கடலை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா குழந்தைங்களுக்கு?
இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னும் அதிகமாக வேணும். ஏன்னா இப்போ கடல் பார்த்திங்கன்னா இப்போ ராமர் பாலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு புராணங்கள் அடிப்படை சொல்லுது. அதே பாலத்தை அதே புராணங்கள் வந்து வடக்கடலையும் தென்கடலையும் இணைத்தானே பதிவு இருக்குது. சகரன் கடலை தோண்டினான், சமுத்திரராஜன் கடலை தோண்டினான்னு இருக்குது. நம்ம வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம வந்து படிக்கணும், பசங்கள் படிக்கிறோம். ஆனால் அதே நம்பிக்கை வேறு புராணங்கள் இருக்குது, அதையும் நம்ம கொண்டு வரணும். ஒன்று கொண்டு வரப்போ ஒன்றொன்னே கொண்டு வரணும்ல. அப்போ இந்த இரு கடலையும் இணைத்தான் அந்த மாதிரி பதிவுகளுக்கு எங்கேயோ வந்து ஒரு உதாரணம் அன்றாட வாழ்க்கை நடக்கிறதுக்கு ஔவையார் சொல்லுவாங்க. ஆழ்கடலுடைய கடல் அடர்த்தியை பற்றி ஔவையார் வந்து அன்றாட நடக்கிறதுல பேசுவாங்க. அப்போ நம்மக்கிட்ட அவ்வளோ புரிதல் இருந்திருக்கு, இப்போ இல்லை. ஏன்னா இப்போ ஒரு 200 வருடமாக மேலை நாட்டு கல்வி படித்து பழசம் மறந்துடும். இதெல்லாம் அந்த காலத்தில் பாட்டிக்கிட்ட கதை கேட்டிங்கனாலே கடல் பற்றிலாம் நிறைய சொல்லுவாங்க. இப்போ நம்ம பாட்டிக்கிட்டே கதை கேட்கறது இல்லை. இதுதான் சிக்கல். முதல்ல வந்து புரிதல் வந்து ஒரு 80 வயது பெரியவருக்கு வந்து இப்போ நீ சொல்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவரே வந்து மேலை நாட்டு கல்வியில் பாதிப்பு உள்ளாக்கினவர். அப்போ அவர் சொல்கிறப்ப எப்போ நம்ம சரியான உண்மைகள் கிடைக்காது. அதனால் பழைய உண்மைகள் நம்ம திருப்பி படிக்கணும். உங்களுக்கு படித்தா தான் அது புரிதல் உண்டாகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அதுக்கான அவசியம் ஏற்படாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உட்கார்ந்த இடத்துலேருந்தே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்ச காலத்துலேருந்து நம்ம ட்ராவல் ஒரு நடக்கணும் அப்படிங்கிற விஷயமே வந்து கம்மியாயிருச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் கடல் பற்றின அறிவு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப தூரம் இருக்குது அப்படிங்கிறது புரியுது. பட் இந்த கடலுக்கான இது மாதிரி நாள் ஓஷன் டே அப்படிங்கிற மாதிரி விஷயம், இதுக்கான தீம், இதுக்கான நோக்கங்கள், இதெல்லாம் வந்து யார் டிசைட் பண்ணுறா? இதுக்கான குழுக்கள்லாம் யாருன்னு சொல்லுங்கள் சார். இப்போ வந்து இது பொதுவாக வந்து இன்டர்நேஷ்னல் இருக்கக்கூடிய அந்த NGOs தான் இதை க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணி அவங்க தான் வந்து ஃபார்மேட்டில் வந்து ஐநா சபைக்கு கொடுக்குறாங்க, ஐக்கிய நாடுகள் சபைகள் கொடுக்குறாங்க. இப்போ கொடுக்குறப்ப அவங்க தான் இதுக்கு கொண்டு வராங்க. ஏன்னா திட்டங்கள் வந்து நிறைய அமைச்சுக்கு தான் இருக்காங்க. ஆனால் திட்டங்கள் எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு தான் நமக்கு வந்து, ஏன்னா நம்ம அந்த ஒரு நாள் மட்டும் போயிட்டு ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட்டோ பண்ணிக்கிட்டோ இல்லை கடற்கரையில் போய் நின்றுட்டோம், அது வந்து கிடையாது. நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் கடற்கரைக்கு போகிறவங்களுக்கு கடற்கரையில் குப்பை போடக்கூடாது. கடலில் போகிற மீனவர்கள் வந்து கடலை எந்த அளவுக்கு பாதுகாப்பு வச்சுருக்கணும். அது கடலில் போகிற கப்பல்கள் கழிவு நீரை எங்கெங்கே விடலாம், அவங்க என்ன பண்ண நடுக்கடலில் விடுறது, அங்கே இருக்க உயிரினங்களும் பாதிப்பு இல்லை. அப்போ அதை வந்து ஃபில்டர் பண்ணி விடணும். அதே மைனிங் பண்ணுறவங்க கடல்சார் உயிரினங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் மைன் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய தேவை. அதே மாதிரி கடல்சார் கழிவுகள் இப்போ வந்து பிரச்சனைகள் அதிகமாக வந்து அணுக்கழிவுகள் கடலில் கொட்டுறது தான். இப்போ அதை கொட்டுறப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிற மனிதன் இல்லாதத்தில் கொட்டுறோம். ஆனால் ஒரு நீரோட்டம் வந்ததுன்னா அங்கே கொட்டுற கழிவு இங்கே வந்துடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் விடக்கூடிய கழிவுகள் சென்னை கடற்கரைக்கு வந்துக்கிட்டு இருக்குது. பர்மாவில் விடக்கூடிய போடுற குப்பைகள் சென்னைக்கு வந்துட்டுருக்கு. இதை விட இன்னும் அதிகம் சீனாவில் போடக்கூடிய குப்பைகள் நம்ம கடற்கரைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த நீரோட்டங்கள் தான் குப்பையை கொண்டு வந்து சேர்க்குது. அப்போ நீரோட்டத்தை பற்றி புரிதல் நமக்கு வேணும். இந்த நீரோட்டங்கள் தான் உலகத்துடைய ஒரு தேங்காய் வந்து கொண்டு வந்து போடுதுன்னு சொல்கிறோம். பிலிப்பைன்ஸ்லேருந்து ஒரு தேங்காய் வந்து நம்ம கடற்கரையில் வளர்ந்துட்டுறோம். அப்போ குப்பையை வந்து தானே பாதிப்பு உண்டாக்கும். அதை பற்றி புரிதல் வேணும். ஓகே, இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஓஷன் டே அப்படிங்கிறனால வந்து ஓஷன் பற்றி ஜென்ரலாக நம்ம பேசுகிற மாதிரி ஆரம்பித்தாலும் ஒரு வருஷமும் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள், நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நிறையா இருக்குது அப்படிங்கிறது புரியுது இல்லையா? ஆமாம், சும்மா நமக்கு தெரியாத விஷயம் வந்து கடல் அளவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் கடலை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் கடல் அளவு இருக்கும் போல இருக்குல்ல. ஓஷன் பற்றி ஒரு எக்ஸைட்டட் ஃபீலிங்கில் இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓஷன் எவ்வளோ முக்கியமானது நம்மளோட உலகம் அப்படிங்கிற விஷயத்துக்கோட செயல்பாடு, அந்த சிஸ்டமே வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மெயின் மெஷினாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஆமாம், சீரியஸ். அதாவது இந்த ப்ளூ க்ரீன் இதெல்லாம் பார்த்தாலே வந்து ஜென்ரலாகவே நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மூட் கிரியேட் ஆகும். ஏன்னா அதெல்லாம் நேச்சரோட இருக்கிறதுனால. ஸோ அந்த நேச்சர் ரசிக்கிறதுக்கு இப்போ டைம் இல்லாமல் அதை வந்து ஃபுல்லாக கெடுக்கிறதுக்கு ஃபுல் டைமும் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா? இன்றைக்கி எங்களுக்காக ஓஷன் டேயில் வந்து நாங்கள் எத்தனை வாட்டி எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து சலிக்காமல் புது தகவல்களாக கொடுத்துட்டே இருக்கீங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடல், அதை பற்றி தான் நானும் தொடர்ந்து வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன். மறுபடியும் நீயுமா? அண்ட் இன்னைக்கு ஒரு ஃபினிஷிங் டச் இருக்கணும் இல்லையா? அதனால தான் இன்டர்நெட் வந்து கடல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கடலை பற்றி வந்து அதே ஒரு விஷயம் சொல்லிடலாம் இல்லையா? ஸோ அதனால வந்து worldoceanday.org அப்படிங்கிற வெப்சைட் பற்றி தான் சொல்ல போகிறேன். worldoceanday.org worldoceanday.org அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் வச்சிருக்காங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க. எல்லாருமே கடலுக்கு போகிறாங்க, அசால்ட்டாக எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய சோஷியல் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க, ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்க பீப்புளும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கே தெரியாமல் அந்த பிளாஸ்டிக் பேக்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அங்கே வந்து போட்டுடுறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்குள்ளே வந்திருக்கு இல்லையா? நம்மளுக்கே தெரிஞ்சும் அது தப்புன்னு தெரிஞ்சும் நம்ம வந்து அசால்ட்டாக தூக்கிட்டு போக வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன தான் கடலுக்கு போனாலும் எப்போவுமே வந்து நேச்சுரல் பேக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க விஷயங்கள்லாம் வந்து கீழே போடாமல், நீங்கள் எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள்லாம் கீழே போடாமல் அதே பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க. இதுதான் சேலஞ்ச். அதோட பெரிய விஷயமே நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போகல அப்படின்னா கூட அங்கே இருக்க கடைகள் எல்லாம் தான் விற்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக டக்குன்னு நமக்கு ஏதாவது வேணும்னா அங்கேருந்து அப்படி தானே வாங்க வேண்டியது இருக்குது. ஆனால் அங்கே வந்து இப்படி சொல்லிடலாம், நீங்கள் இதில் விற்றீங்கன்னா நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. யாரவே வியாபாரத்துக்காக வந்து மாற்றிக்காமலாம் இருக்க மாட்டாங்க.
இருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் தெரியும், தெரியாமலாம் இல்லை. நம்மளும் வலியுறுத்தினா தான் அவங்களுக்கும் செய்யறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பேக் ஏன் எடுத்துகிட்டு போகிறோம்? அப்படி ப்ராடக்ட் வாங்கினாலும் கீழே போடாமல் நம்ம பேக்கில் போட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம்ல. I've seen a lot of foreigners. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குட்டி சிவிங்கம் பேப்பர்லாம் வந்து அந்த பேக்கில் வாட்டர் பாட்டில் போடுற இடம் இருக்கு இல்லையா, போட்டுட்டு கீழே போட மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே போட்டுடுறாங்க. ஏன் குப்பையெல்லாம் இவர் இங்கே சேர்த்து வச்சிருக்காரு, இவர் பேக்கில் தான் குப்பை தொட்டி அப்படின்னு யோசிச்சா கீழே போட்டு குப்பை தொட்டி பப்ளிக் பிளேஸ் ஆக்காம அவங்க அப்புறம் வந்து குப்பை தொட்டியில் போட்டுக்கா சேர்த்து வச்சுக்கிறாங்க. சமையான விஷயம். நம்ம அசைம கொண்டு என்னன்னா அதில் வந்து எல்லாருமே போட ஆரம்பிச்சாங்க. பட் அது கூட நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் போட்டுக்கலாம். கரெக்ட். எப்போவுமே ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டு அதுக்கு யாராவது பாராட்டுறப்போ இல்லை உங்களுக்கே ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க, அதை அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆயிருவீங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி டேக் பண்ணிக்கணும் இந்த சேலஞ்சு. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா worldoceanday.org அப்படிங்கிற வெப்சைட் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேலஞ்சை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பலாம். என்னென்னோ சேலஞ்செலாம் அனுப்புறீங்க, இந்த நல்ல சேலஞ்சை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அப்படியே சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம்ல. ஆமாம் ஆமாம். அது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன மாதிரி நல்ல விஷயத்துக்குலாம் வந்து அவங்க அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷோக்கும் அடிக்ட் ஆகிருக்கணும்ல. பக்கத்தில் உட்காந்துருக்க நானே அடிக்ட் ஆகிட்டேன்னா பாருங்களேன். பட் எனவே நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற காட்டுறதுக்கு, நம்மளோட ஷோவை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி உங்களோட ஃபீட்பேக்ஸ் மட்டும்தான். ஸோ feedback@pudhiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு ஃபீட்பேக்ஸ் அனுப்பிடுங்க. அப்படி உங்களுக்கு ஃபீட்பேக்லாம் வந்து மெயில் ஐடி மூலியமாக அனுப்புறதுக்கு முடியலன்னா, ஆமாம், இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது அவன் சொன்ன மாதிரி ஒரே வழி சொல்லலாம், இன்னும் 2 வழி இருக்குன்னா ஒரு டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உடனே சொல்லலாம், அல்லது கடிதம் எழுதி கீழே டிஸ்பிளே ஆகிருக்க அட்ரஸ்க்கு அப்படியே அனுப்பிச்சிக்கலாம். ஆனந்தி ஓவராக பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அதில் ஒரு கமெண்ட்டாக எழுதி அனுப்பலாம். கமெண்ட் டைம் வந்துச்சு, என்ன டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. திருப்பி நாளைக்கு சூப்பரான விஷயங்களோட இவங்களை வந்து சந்திக்கலாம் புதிய FM ஸ்டேஷனில். இனி அவை என்று வரும் என்ன ஆனந்தி.